இந்த சுசுகி X100 இந்த வண்டி தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வர 100cc மோட்டார் சைக்கிள். இந்தியாவில் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்கான 100cc கேட்டகரியா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுமே இந்த ஒரு பைக். 1984ல இந்த சுசுகி X100 சேல்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த Yamaha இந்த வண்டியை காப்பி பண்ணி 1986ல Yamaha அவங்களோட RX100 லான்ச் பண்றாங்க. சுசுகியும் சும்மா இல்ல, 1988ல ஹிமாலயன் சாம்பியன்ஷிப் அடிக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல, 1984ல இருந்து 85ல வந்த பைக்ஸ்லாம் ஜப்பான்ல இருந்து வந்த கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் பைக். தென் அதுக்கடுத்து வந்ததெல்லாம் CKD யூனிட்டாவும் லான்ச் ஆகுது. அதனால தான் பைக்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியா சுசுகிங்கிற மாதிரி இந்த சுசுகின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வண்டி ஃபுல்லா ஜப்பான்ல செஞ்சதுங்கிறதால தான் அந்த வண்டி இப்போ வரைக்கும் லட்சக்கணக்கில் ஓடிட்டு இருக்கு. இந்தியாவில அப்பவே ஃபுல் பேக்டு ஜாப்பனீஸ் மிஷினா கொடுத்துருந்தாங்க. நம்ப மாட்டீங்க, அந்த வண்டியில உள்ள வீல்ஸ், ஹேண்டில் கிரிப் எல்லாமே மேட் இன் ஜப்பான். ஹார்ன், லைட், இண்டிகேட்டர், ஸ்பார்க் பிளக் கேப், இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் CPU CKD யூனிட்டுக்கு ஸ்பீடோமீட்டர் மாறினது. ஃபர்ஸ்ட் வந்து CPU யூனிட்ல கிலோமீட்டர் பெர் ஹவர், மைல்ஸ் பெர் ஹவர் கொடுத்திருப்பாங்க. தென் லேட்டரா இந்தியன் நம்ஸ்க்கு ஏத்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் மாத்திட்டாங்க. கொடுத்த ஸ்பீடோமீட்டருமே ஜாப்பனீஸோட நிப்பான் ஸ்பீடோமீட்டர். ஃபுல்லா ஜப்பானை பார்த்து உங்க கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். ஹெட்லைட்டை பாருங்க, மேட் இன். இதோட மட்டும் அவன் இடத்துல ஹெல்மெட் ஹோல்டர் முதற்கொண்டு மேட் இன் ஜப்பான். சுசுகி அந்த வண்டியில நட்டு போல்ட்னு விடாம எல்லாமே மேட் இன் ஜப்பான். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே சுசுகியோட OEM சஸ்பென்ஷன் மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்பேர் சோர்ஸ் என்னால கிடைக்காதால ரியர் சஸ்பென்ஷன்ஸை கழட்டி வச்சுட்டேன். சொல்ல மறந்துட்டேன், இதுல கொடுத்திருக்கிற கார்ட்ஸுமே மேட் இன் ஜப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எதுக்கு இந்த வண்டியை ரீஸ்டோர் பண்ணல. நான் நினைச்சா ரீஸ்டோர் பண்ணலாம், ஆனா வண்டியோட பெயிண்டை பொறுத்த வரைக்கும் OEM பெயிண்டிங் தாங்க நல்லா இருக்கும். ரெண்டாவது ஒரு பெயிண்டிங் பண்ணலாம், அது சொதப்பிச்சுன்னா உங்க வண்டியோட லுக் சுத்தமா. என்னைய பொறுத்த வரைக்கும் ரீபெயிண்டிங்கிறது அந்த வண்டியோட ஒரிஜினல் கேரக்டரை ஸ்பாயில் பண்றதுக்கு ஒப்பந்தம். இவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வண்டியோட ஃபுல் வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க.